அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாஞ்சையை நம் வேதத்தில் ஒரு வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்ன நேர்ந்தாலும் நான் வெட்கப்பட மாட்டேன். இன்றும் என்றும் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் நான் பெருமைப்படுத்துவேன். இதுவே என் பேராவல், இதுவே என் எதிர்நோக்கு என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய பேராவல், நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய எதிர்நோக்கம், எதை நோக்கி நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நான் ஜீவனாகிலும் என்னுடைய சாவாகிலும் எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, என் மூலமாய், இந்த சரீரத்தின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த கடைசி நாட்களை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நாம் இயேசுவை இன்றைக்கு நாம் ஒரு ஏடிஎம் மிஷின் போல தான் எதற்கோ அவர்கிட்ட நம்ம கேட்டு என்ன பண்றோம்? அவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். அவருக்காக நாம் வாழ்கிறவர்களாய் நாம் எப்பொழுது மாறுவோம்? அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, அவர் எப்படி சொல்லுகிறார்? ஜீவனாகிலும் சாவாகிலும் எல்லா சூழ்நிலையிலும் என் மூலமாய் அவர் மகிமைப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் என்னுடைய நம்பிக்கை என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்க நம்பிக்கை எதுங்க? இன்னைக்கு உங்க வாஞ்சை எதன் மேல இருக்கிறது? உலகத்தின் மேலையா? உலக காரியங்களிலா? இன்றைக்கு நாம் நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம், மனம் திரும்ப ஒப்புக் கொடுப்போம். நம்மளுடைய ஒரே வாஞ்சை, ஒரே நம்பிக்கை என்னவென்றால், நான் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வேளையிலும், எல்லா நேரத்திலும், என்னுடைய ஜீவனாகிலும் கடைசி மரணத்தினாகிலும் எல்லாவற்றிலும் என் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய வாஞ்சை, இதுதான் என்னுடைய எதிர்நோக்கு, இதுதான் என் ஆசை என்று நாம் இன்னைக்கு முழுவதுமாய் இந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அது ஆமேன். உங்க மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமேன். God bless you.